அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். மேனமர் காலிபதியினூடாக சந்திருக்கின்றோம். இலங்கையின் 10வது நாடாளுமன்றம் இன்று முதலாவது கன்னி அமர்வை ஆரம்பித்திருக்கின்றது. என்றுமில்லாத வகையில் இந்த நாடாளுமன்றத்திற்கு புதிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அதாவது புதிய முகங்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அதிக அளவிலானவர்கள் தேசிய மக்கள் சக்தியிலிருந்து நாடாளுமன்றத்துக்கு தேர்வு செய்யப்பட்ட சூழ்நிலையில் முதலாவது கன்னி அமர்வு ஆரம்பித்திருக்கின்றது. இந்த அமர்வில் பல விடயங்கள் வழக்கத்திற்கு மாறாக சம்பிரதாயங்களை உடைத்தெறிந்து மிகவும் எளிமையான முறையில் ஆரம்பித்திருக்கின்றது. அதேபோல இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா பல அதிரடியான அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கின்றார். இலங்கையில் அடுத்து 5 வருடங்களுக்கு நடக்கப் போகின்ற ஆட்சியில் இருக்கக்கூடிய பல்வேறுபட்ட விடயங்கள் குறித்து பல விடயங்களை பேசியிருக்கின்றார். இந்த சூழலில் இன்றைய நாளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய மிக முக்கியமான சம்பவங்களையும் அது சார்ந்த விடயங்களையும் இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம். முதலில் 10வது நாடாளுமன்றத்திற்கு 175 புதிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தேர்வு செய்யப்பட்டதாக கூறப்படுகின்றது. அதில் அதிகளவானவர்கள் தேசிய மக்கள் சக்தியை சேர்ந்தவர்கள். எனவே இவர்கள் புதிய அனுபவத்தை பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். இவர்களுக்கு பாராளுமன்றத்தினுடைய நடைமுறைகள் மற்றும் சம்பிரதாயங்களை சொல்லிக் கொடுப்பதற்காக 25, 26, 27ஆம் தேதிகளில் விசேட செயலமர்வு ஒன்று இடம்பெறும் என்ற செய்திகளும் வெளியாக இருக்கின்றன. இந்த சூழ்நிலையில் குறிப்பாக இன்று நாடாளுமன்றத்திற்கு வருகை தந்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா இலங்கையின் குறிப்பாக இதுவரை இல்லாத அளவுக்கு எந்த விதமான சம்பிரதாயங்களுமின்றி, இராணுவ அணிவகுப்பின்றி, மங்கள வாத்தியங்கள் மற்றும் மங்கள கீதங்கள் இசைக்கப்படாமல் ஜனாதிபதியுடன் ஒரு படை பட்டாளம் பரிவாரங்கள் வருவதைப் போல எந்த ஒரு கூட்டமும் இல்லாமல் அமைதியான முறையில் ஜனாதிபதி நாடாளுமன்றத்திற்கு வருகை தந்திருக்கின்றார். 3/2 பெரும்பான்மையுடன் மக்களால் தேர்வு செய்யப்பட்ட அனுரகுமார திசாநாயக்கா எவ்வித ஆர்ப்பாட்டமுமின்றி, எந்த விதமான வரவேற்புகளுமின்றி, எந்த விதமான அணிவகுப்புகளுமின்றி நாடாளுமன்றத்திற்குள் நுழைந்திருப்பது நிச்சயமாக இது ஒரு எளிமையான மக்களின் அரசாங்கமாக, பாட்டாளி மக்களுடைய அரசாங்கமாக இந்த அனுரகுமார திசாநாயக்கா தலைமையிலான அரசாங்கம் ஆட்சியை அமைக்கப் போகின்றார்கள் என்று எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில் இன்னமும் மேலோங்கி இருக்கின்றது. நிச்சயமாக இந்த பதவியேற்பு வைபவங்களை பார்க்கின்ற பொழுது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவருமே இந்த மக்களுக்கு சேவை செய்வதற்காக நியமிக்கப்பட்டவர்கள். எனவே இவர்களுக்கு ஒரு அதீதமான ஒரு அணிவகுப்புகள் மரியாதைகளை கொடுத்து தூர வைப்பதனூடாக அவர்கள் அதை அகங்காரமாக எடுத்துக்கொண்டு கடந்த காலங்களில் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அமைச்சர்களும் மக்கள் மத்தியிலிருந்து மிகவும் தள்ளி சென்றார்கள் அல்லது மிகவும் தள்ளி நின்று தேர்தல் காலங்களில் மட்டும் மக்களை சந்திப்பவர்களாக இருந்தார்கள். ஆனால் இன்று நடைபெற்றிருப்பது அனைத்து சம்பிரதாயங்களும் இன்றி அவர் மிகவும் எளிமையாக வந்திருக்கின்றார். படைக்கல சேவிதர், பிரதி படைக்கல சேவிதர் மற்றும் உதவி படைக்கல சேவிதர், சபாநாயகர் மற்றும் செயலாளர் 4 பேர் மட்டும் முன்னே செல்ல அவர் நாடாளுமன்ற கட்டடத்துக்குள் நுழைந்திருக்கின்றார் என்பதுதான் இங்கே மிக முக்கியமான விடயமாக இருக்கின்றது. அடுத்து நாடாளுமன்றத்தில் நடைபெறக்கூடிய முக்கியமான நிகழ்வுகளை அன்றாவினுடைய உரைக்கு முன்பாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது எதிர்கட்சி தலைவராக ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய தலைவர் சஜித் பிரேமதாசா தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றார். சபாநாயகராக கலாநிதி அசோக சப்புமல் ரன்வல தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார். பிரதி சபாநாயகராக டாக்டர் முகமது ரிஷ்வி தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார். இதுவரை இஸ்லாம் முஸ்லிம் மக்களுக்கு ஒரு அமைச்சரவை அந்தஸ்தில் அமைச்சு கொடுக்கப்படவில்லை என்பது மிகப்பெரிய அளவிலான பேசப்பட்ட விடயமாக இருக்க, ஆனால் அமைச்சுக்களை தாண்டிய பிரதி சபாநாயகர் பதவி ஒரு முஸ்லீமுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இவர்கள் சிறுபான்மை மக்கள் மீது கொடுக்கக்கூடிய அங்கீகாரத்தை தெளிவாக காட்டியிருக்கின்றது. பிரதி சபாநாயகராக டாக்டர் முகமது ரிஷ்வி அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கின்றார் என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது. அதே போல பிரதி அமைச்சர்கள் இன்று நாடாளுமன்ற அமர்வுகள் முடிவடைந்த பின்னர் 27 பிரதி அமைச்சர்கள் நியமிக்கப்படுவார்கள் என்ற செய்தியும் வெளியாக இருக்கின்றன. அதற்கான தேர்வுகள் அனைத்தும் முடிந்த சூழ்நிலையில் அவர்களுடைய நியமனம் இன்று நாடாளுமன்ற அமர்வுகள் முடிவடைந்த பின்னர் அந்த நியமனங்களும் இடம்பெற இருக்கின்றது. இந்த சூழ்நிலையில் அனுரகுமார திசாநாயக்கா இன்று ஆற்றி இருக்கக்கூடிய நாடாளுமன்றத்தின் புதிய நாடாளுமன்றத்தின் முதலாவது உரையில் பல விடயங்களை தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றார். ලංකාවේ ආන්දෝලනයට තුඩු දී තියෙන අපරාධ විශාල ප්‍රමාණයක් තිබෙනවා. අපරාධකරුවන් කල්පනා කරනවා නම් ඒවා කාලයේ වැලිතලාවෙන් යටපත් වෙලා අවසන් කරන්න පුළුවන් කියලා ඒ නීතිය පිළිබඳ ජනතාවගේ තියෙන විශ්වාසය බිඳ වැටීම. இந்த நாடு இவ்வளவு தூரம் நாசமடைந்ததற்கு அல்லது இவ்வளவு தூரம் பின்னடைவை சந்தித்தமைக்கு பிரதான காரணம் ஒன்று இனவாதம், இரண்டாவது இனவாதத்தை கடந்து இந்த நாட்டில் ஆட்சி செய்தவர்களுடைய ஊழல், லஞ்சம், மோசடிகள், அதிகார துஷ்பிரயோகம் என்பவை
மிகப்பெரிய அளவில் இந்த நாட்டை பின்னோக்கி தள்ளி இருக்கின்றது. எனவே இனிவரும் நாட்களில் இந்த விடயங்களுக்கு இடம் கிடையாது. குறிப்பாக இனவாதிகளுக்கு இங்கே இடம் கிடையாது. தமிழர்களையும் முஸ்லிம்களையும் சிறுபான்மை மக்களை இன ரீதியாக ஒடுக்கி இன ரீதியாக அச்சுறுத்துவர்களுக்கு இங்கே இடமில்லை. எந்த ஒரு இனத்தை சேர்ந்தவர்களும் இனவாதம் பேசி இங்கு அரசியல் செய்ய முடியாது. இனவாதத்திற்கோ மதவாதத்திற்கோ இங்கு குற்ற பின்னணி கொண்டவர்களுக்கோ அரசியல் செய்வதை நாங்கள் அனுமதிக்கப் போவதில்லை என்று ஒரு தெளிவான செய்தியை கூறியிருக்கின்றார். அதே போல அவர் இன்னொரு விடயத்தை குறிப்பிடுகின்றார். இனி எமது ஆட்சியில் சிறுபான்மை மக்கள் அச்சப்பட தேவையில்லை. குறிப்பாக தமிழ் முஸ்லிம் மக்களுக்கான அறிவிப்பு. ஏனெனில் ஜேவிபியை பொறுப்பேற்றுக் கொண்ட பின்னர் அவர்கள் சிங்கள இனவாதத்தின் பக்கம் சேர்ந்து விடுவார்கள், சிறுபான்மை மக்களுக்கு பல ஆபத்துக்கள் இருப்பதாக பல கருத்துருவாக்கங்கள் தமிழ் முஸ்லிம் மக்கள் மத்தியில் கூறப்பட்டு வருகின்றது. இந்த நிலையில் தான் சிறுபான்மை மக்கள் நீங்கள் அச்சப்பட தேவையில்லை. இனி சுதந்திரமாக இந்த நாட்டில் அனைத்து இன மக்களும் ஒன்றிணைந்த ஒரு தேசத்தை, அபிவிருத்தி அடைந்த தேசத்தை கட்டி எழுப்ப வேண்டியது மிக முக்கியமான விடயமாக இருக்கின்றது என அவர் கூறியிருக்கின்றார். அதே போல நீதித்துறை மீது மக்கள் நம்பிக்கை இழந்திருக்கின்றார்கள். அரசியல் அதிகாரம், அரசியல் தலையீடு என்பவற்றால் முறையான நீதி இங்கே கிடைக்காமல் போய்விடுமோ என்று மக்கள் இதுவரை அச்சப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். கடந்த காலங்களில் அதற்கேற்ற சம்பவங்களும் நடைபெற்றிருப்பதால் இனி நீதித்துறை மீதான மக்களின் நம்பிக்கையை கட்டி எழுப்ப வேண்டும். இதற்காக யாரையும் பழிவாங்கும் எண்ணம் இல்லாமல் சுதந்திரமாக செயல்படும் வகையில் நீதித்துறையில் மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட வேண்டும். நீதிக்கு அப்பாற்பட்டு இங்கு யாரும் கிடையாது. அது நான் ஜனாதிபதியாக இருக்கலாம், பிரதமராக இருக்கலாம், அமைச்சர்களாக இருக்கலாம், நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கலாம். அனைவரும் நீதிக்கு கட்டுப்பட்டவர்கள், நீதிமன்றத்துக்கு கட்டுப்பட்டவர்கள். நீதிமன்றத்திற்கு மேலாக இங்கு யாரும் கிடையாது. சட்டத்திற்கு உட்பட்டுத்தான் நாங்கள் அனைவரும் மக்களுக்கு சேவையாற்ற வேண்டும் என்பதை தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றார். அடுத்து அரசு சேவை தொடர்பாக மக்கள் மிகப்பெரிய அதிருப்தியில் இருக்கின்றார்கள். அரசாங்க ஊழியர்கள் என்றாலே அந்த வேலை மீது மக்களுக்கு மிகப்பெரிய அளவிலான கேள்விகள் இருக்கின்றன. ஆனால் தற்போதைய அரசாங்கமே அதிகப்படியான அரசு சேவையாளர்களின் ஆதரவை பெற்ற அரசாங்கம் என குறிப்பிடுகின்றார். அதாவது தபால் மூல வாக்களிப்பில் அனைத்து மாவட்டங்களிலும் அதிகளவான போஸ்டல் போட்ஸை பெற்றுக் கொண்டவர்கள் தேசிய மக்கள் சக்தியினுடைய வேட்பாளர்கள். எனவே அரசாங்க ஊழியர்களின் அதிகப்படியான ஆதரவை பெற்ற அரசாங்கம் என்ற வகையில் அந்த சேவையை திருப்திகரமாக மக்களுக்கு ஒரு ஏற்ற வகையில், மக்களுக்கு நிறைவை கொடுக்க வேண்டிய வகையில் நாங்கள் கட்டியெழுப்ப வேண்டியது மிக முக்கியமான விடயமாகும் என்று தெரிவித்திருக்கின்றார். அதே போல மக்கள் மத்தியில் இந்த நாடாளுமன்றம் தன்னுடைய கீர்த்தியை இழந்திருக்கின்றது. கடந்த காலத்தில் அதற்கான சம்பவங்கள் அதிகமாக இடம்பெற்றிருக்கின்றன. குறிப்பாக இதற்கு முன்னைய ஆட்சிகளில் நாடாளுமன்றத்திற்குள் மோதல், மிளகாய்த்தூள் கொண்டு வந்து இன்னொருவருக்கு கண்களுக்குள் வீசும் அளவுக்கு, நாடாளுமன்றத்தில் ஒருவர் கட்டி புரண்டு சண்டை போடும் அளவுக்கு, போலீஸ் ராணுவம் உள்ளே நுழைந்து அங்கு சண்டையிடக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்களை பிரித்து விடும் அளவுக்கெல்லாம் பல சம்பவங்கள் நிறைவேறி இருந்தன. அது உண்மையில் பாமர மக்களுக்கும் சரி, ஏனைய மக்களுக்கும் சரி, நாடாளுமன்றம் தொடர்பில் பெரிய அளவிலான அபகீர்த்தி ஏற்படுத்தி இருந்தது. எனவே இந்த நம்பிக்கையை நாங்கள் கட்டி எழுப்ப வேண்டும். மக்கள் பெரும்பான்மையான ஆணையை வழங்கிய அரசாங்கம் என்ற அடிப்படையில் நாடாளுமன்றத்தினுடைய கௌரவத்தையும் பேணி பாதுகாக்க வேண்டியது நம் முன்னுள்ள கடமையாகும். நீதிமன்றத்தினுடைய நம்பிக்கையை, நாடாளுமன்றத்தினுடைய நம்பிக்கையை கட்டியெழுப்பும் அதே வேளையில் பொருளாதார ரீதியிலான மாற்றம் நிச்சயமாக அனைத்து மக்களுக்கும் கொண்டு சேர வேண்டும் என்பதில் நாங்கள் தெளிவாக இருக்கின்றோம். தனியே நகரங்களில் மட்டும் பொருளாதாரம் செறிவாக காணப்படாமல், குவிந்து இருக்காமல், ஒட்டுமொத்த மாவட்டங்களிலும் ஒட்டுமொத்த கிராமங்களிலும் பொருளாதார அபிவிருத்தி ஏற்பட வேண்டும். இதற்காக சந்தையில் இருக்கக்கூடிய ஏகபோகங்கள் இல்லாதொழிக்கப்படும். ஒரு சிலர் வர்த்தகத்தை, ஒரு சிலரே, ஒரு அமைச்சரினுடைய உறவினர், அமைச்சருடைய குடும்பத்தினர் அல்லது ஆளுங்கட்சிக்கு நெருக்கமானவர்கள் தான் நாட்டில் அதிகளவான வர்த்தகங்களை, அதிகளவான ஒப்பந்தங்களை பெற்று அந்த சந்தைகளை, வியாபார சந்தைகளை தங்களின் கைகளுக்குள் வைத்திருக்கின்றார்கள். ஏகபோகமான சந்தைகள் அனைத்தும் இல்லாதொழிக்கப்படும். விவசாயம் எமது முதன்மையான பொருளாதார துறையாக மாற்றப்படும். விவசாயத்தில் நிச்சயமாக ஒரு மறுமலர்ச்சி ஏற்படுவதற்கு நாங்கள் மிக கடுமையாக உழைப்போம். எங்களுடைய முதலாவது சலுகைகள் விவசாயிகளுக்கானதாகத்தான் இருக்கும் என நாட்டின் முதுகெலும்பான விவசாயத்துறை சார்ந்து அவர் மிக முக்கியமான விடயங்களை குறிப்பிடுகின்றார். அடுத்து நாட்டினுடைய ஏற்றுமதி பொருளாதாரத்தை நோக்கி நகர்த்த நாங்கள் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், இந்த நாட்டில் உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களின் உற்பத்தியை அதிகரிப்பதன் ஊடாகவே அந்நிய செலவாணியை நாம் பெற்றுக்கொண்டு நாட்டினுடைய தேசிய உற்பத்தி திறனை அதிகரிக்க முடியும் என்பதால் ஏற்றுமதி பொருளாதாரம், உள்ளூர் உற்பத்தியாளர்கள், நாட்டில் இருக்கக்கூடிய உற்பத்தி செய்து ஏற்றுமதி செய்யக்கூடியவர்களுக்கான ஊக்குவிப்புகள்,
மிகப்பெரிய அளவில் வழங்கப்படும் என்ற ஒரு செய்தியையும் அன்றகுமார சின்னயக்கா அறிவித்திருக்கின்றார். அதே போல அடுத்த வரவு செலவு திட்டத்தில் அரசு ஊழியர்களின் சம்பளத்தை நிச்சயமாக முடிந்தால் அதிகரிப்பு செய்ய நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் என்ற செய்தியையும் அவர் அறிவித்திருக்கின்றார் என்பதும் மிக முக்கியமான ஒரு அறிவிப்பாக இருக்கின்றது. அடுத்து கடந்த காலங்களில் கொடூரமான நினைத்து பார்க்க முடியாத குற்றச்செயலில் ஈடுபட்டவர்கள் யாரும் தப்பிக்க முடியாது. அவர்கள் மீது மிக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். அதற்கான விசாரணைகளை நாங்கள் ஆரம்பித்திருந்தோம். ஆனால் நான் ஜனாதிபதியான பின்னரும் கூட நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை இல்லாத காரணத்தினால் நாங்கள் முழுவீச்சில் செயற்பட முடியவில்லை. அடுத்து வரும் நாட்களில் அனைத்து குற்றவாளிகளையும் நாங்கள் கைது செய்து அவர்களுக்கான தண்டனையை நாங்கள் நிச்சயமாக வழங்குவோம் என தெரிவித்திருப்பதுடன் மீண்டும் இந்த நாட்டு மக்களுக்கு சேவையாற்றக்கூடிய வகையில் ஒரு மிக முக்கியமான ஒரு கட்டமைப்பாக இந்த நாடாளுமன்றத்தையும் அமைச்சரவையும் நாங்கள் மாற்றி அமைப்பதற்கு அனைவரும் உறுதி எடுக்க வேண்டும். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்பதற்கு அப்பால் மக்களின் சேவகர்கள், மக்கள் தங்களுக்கு சேவை செய்வதற்காக அனுப்பி வைக்கப்பட்டவர்கள் என்ற நோக்கத்தோடு அனைவரும் பணியாற்ற வேண்டும் என தெரிவித்து அவருடைய உரை முடிவடைந்திருக்கின்றது. எனவே உரையில் பல விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. அவற்றில் மிக முக்கியமான விடயங்களை சுருக்கமாக உங்கள் பார்வைக்கு நாங்கள் வழங்கி இருக்கின்றோம். அடுத்து இன்னொரு காணொலியில் அனுராவினுடைய முழுமையான உரையை தமிழ் வடிவமாக உங்களுக்கு தர இருக்கின்றோம் என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்புமிக்க கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பின் சந்துரு. வணக்கம். அகிலம் மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.